அமைதியில் கிடைக்கும் நிம்மதி சத்தமான அறையில் ஏன் கிடைப்பதில்லை? எப்போதாவது யோசித்ததுண்டா? கூட்டத்தில் இருக்கும்போது ஏன் அதிக தனிமையை உணர்கிறார்கள்? உண்மை இதுதான். இது சமூக விரோதமோ விசித்திரமோ அல்லது ஒரு குறைபாடோ அல்ல. Enonchil, tensil centrum one suspicional cryptanalis, under T RTL Felix 19 towards to 8 quadrants, when வெப்பநிறைவு கொண்டவர்கள் ஏன் தனிமை விரும்புகிறார்கள் என்பதை விளக்கும் அந்த ஒரு இறுதி பழக்கத்தை நீங்கள் கண்டறிவீர்கள். நாம் இரைச்சலையும் இடைவிடாத உரையாடல்களையும் முடிவில்லாத ஸ்க்ரோலிங்கையும் தொடர்பு கொள்வதே ஒருவருடன் இணைந்திருப்பது என்ற மாயையையும் போற்றும் ஒரு உலகில் வாழ்கிறோம். ஆனால் உண்மையான பிணைப்பு கூட்டத்தில் அல்ல, அமைதியில்தான் இருக்கிறது என்றால் என்ன செய்வது? உங்களை ஒதுங்கியவர், உள்முக சிந்தனையாளர் அல்லது பற்றற்றவர் எனச் சொல்வது பலவீனம் அல்ல. இது உங்கள் மனம் ஒரு ஆழமான அதிர்வெண்ணில் இயங்குவதற்கான அறிகுறி. இதை சமூகம் பெரும்பாலும் கவனிக்க தவறிவிடுகிறது. ஏனெனில் தனிமை ஏன் உங்களுக்கு சரியாக தோன்றுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தெளிவு, தன்னம்பிக்கை மற்றும் உணர்ச்சி ரீதியான வலிமையின் ஒரு புதிய நிலையை நீங்கள் அடைகிறீர்கள். இதை மிக சிலரே எட்டுகிறார்கள். இந்த வீடியோ மக்களை தவிர்ப்பதை பற்றியது அல்ல. இது உங்களை புரிந்து கொள்வதையும் தனியாக இருப்பதன் பின்னால் இருக்கும் மறைந்திருக்கும் வல்லமையையும் பற்றியது. முதல் பழக்கம், ஏன் கூட்டங்கள் சிலரை சோர்வடைய செய்கின்றன கவனித்தீர்களா? சமூக சூழல்கள், கணினியில் திறந்திருக்கும் டேப்கள், டாப்ஸ் போன்றவை. நீங்கள் பழகும் ஒவ்வொரு நபரும் ஒரு புதிய விண்டோவையும் பின்னணியில் இயங்கும் ஒரு புதிய செயல்பாட்டையும் சேர்க்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் 10-20 டேப்களை திறந்து வைத்திருப்பதை உணராமலேயே வைத்திருக்க முடியும். ஆனால் ஆழ்ந்து சிந்திப்போர் சிறு விஷயங்களையும் கவனிப்பர். தொனி, உடல் மொழி, உணர்ச்சி மாற்றங்களை நுணுக்கமாக உள்வாங்குவர். அவர்களின் மனம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இறுதியில் அந்த செயல்பாடு மந்தமாகிவிடும். அதனால்தான் தனிமை என்பது எல்லா டேப்களையும் மூடிவிட்டு இறுதியாக உங்கள் மனதை நிம்மதியாக உணர வைப்பது போல இருக்கிறது. இது சமூக பதற்றம் அல்ல, இது ஆற்றல் மேலாண்மை. தனியாக இருக்கும்போது நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள், ஏனெனில் உங்கள் நரம்பு மண்டலம் இறுதியாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. ஆனால் இங்கிருந்துதான் கதை மாறுகிறது. ஏனெனில் இந்த மாதிரியான அமைதியை உலகம் புரிந்து கொள்வதில்லை. வெளியே அதிகம் செல்லுங்கள், சமூகத்துடன் பழகுங்கள் என்று உங்களிடம் சொல்லப்படுகிறது. தனியாக இருப்பது ஏதோ முழுமையற்றது என்பது போல. மெதுவாக நீங்கள் உங்களையே சந்தேகிக்க தொடங்குகிறீர்கள். எனக்கு ஏதோ குறை இருக்கிறதோ என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். தனிமையை ரசிக்கும் திறன் என்பது ஒரு மனிதன் வளர்த்துக் கொள்ளக்கூடிய மிக அரிதான உணர்வு பூர்வமான திறன்களில் ஒன்றாகும். பெரும்பாலான மக்கள் அமைதியை கண்டு ஓடுகிறார்கள். ஏனென்றால் அமைதி அவர்களை அவர்களின் எண்ணங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. எல்லாரும் தங்களை சந்திக்க தயாராக இருப்பதில்லை, ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். இரண்டாவது பழக்கம், தனிமையின் பின்னால் ஒளிந்திருக்கும் அறிவியல். உளவியல் ஆய்வுகள் ஒரு உண்மையை உணர்த்துகின்றன. தனிமையால் அல்லாமல் விருப்பத்துடன் தனிமையில் இருப்பவர்கள் அதிக படைப்பாற்றல், பச்சாதாபம் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள். தனிமையில் மூளையின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் கற்பனை, நினைவாற்றல் மற்றும் சுய சிந்தனையை தூண்டுகிறது. அதனால்தான் ஐன்ஸ்டீன், நியூட்டன், வர்ஜீனியா வூல்ஃப் போன்ற சிறந்த சிந்தனையாளர்கள் அனைவரும் தனிமையை உயர்வாக கருதினார்கள். ஏனெனில் இரைச்சல்கள் அடங்கும் போதுதான் தெளிவு பிறக்கும். உங்களுக்கு தெரியுமா, தனிமை என்பது தனித்து விடப்படுவது அல்ல, அது ஒரு ஒருங்கிணைப்பு. உலகம் உங்களை சோர்வடைய செய்யும் போது உங்களை நீங்களே கண்டறியும் இடம் இது. கூட்டம் அகங்காரத்திற்கு தீனி, தனிமை ஆன்மாவிற்கு உணவு. ஆழமாக பார்ப்போம். இதற்கு பின்னால் ஒரு இருண்ட உண்மை உள்ளது. தனிமையை விரும்புபவர்கள் பிறப்பிலேயே அப்படி இருந்தவர்கள் அல்ல, அவர்கள் அதை கற்றனர். ஒருவேளை சுற்றியிருந்தோர் எதையும் கவனிக்கவில்லை போலும். அன்பை வாரி வழங்கியும் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கலாம். அதனால் தனிமையே பாதுகாப்பானது என அவர்களின் நரம்பு மண்டலம் பழகிக் கொண்டது. கூட்டத்திலும் அவர்கள் தனிமையையே உணர்கிறார்கள். சூழப்பட்டிருப்பது புரிந்து கொள்ளப்பட்டதாகாது. எனவே பிறர் அஞ்சும் தங்கள் மனதிற்குள்ளேயே அமைதியை தேடினார்கள். இது உணர்ச்சியற்றதல்ல, முதிர்ந்த ஞானம். பிணைப்பற்ற அருகாமை, வெறும் இரைச்சல் என்பதை உணர்வதே அது. மூன்றாவது பழக்கம், தனிமையின் வலிமை. இதில்தான் ஒரு முரண்பாடு உள்ளது. தனியாக இருப்பதை இயல்பாக கருதுபவர்களே பெரும்பாலும் உறவுகளில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் தங்களை மறைக்க மற்றவர்களை பயன்படுத்துவதில்லை, அங்கீகாரத்திற்காக ஓடுவதில்லை. அவர்கள் நிலைத்தன்மையுடன் வாழ்கிறார்கள். மற்றவர்களுடன் இணைவது அவர்களின் தெளிவான முடிவு, தேவைக்காக அல்ல. ஒவ்வொரு உரையாடலிலும் அமைதியையும் ஆழத்தையும் உண்மையான தன்மையையும் சேர்க்கிறார்கள்.
அவர்களின் உறவுகள் அவர்களை சோர்வடையச் செய்வதில்லை, மாறாக அவர்களை மேம்படுத்துகின்றன. இது தனிமையிலிருந்து உருவான உணர்வு பூர்வமான முதிர்ச்சி. தங்களை உயிர்ப்புடன் உணர அவர்களுக்கு ஒரு கூட்டம் தேவையில்லை, ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளேயே வாழ்க்கையை கண்டறிந்து விட்டார்கள். 4வது பழக்கம், இறுதி பாடம். இது கூட்டத்தை விட தனிமையில் இருப்பதை விரும்பும் மனிதர்களின் அந்த ஒரு இறுதி பழக்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. அவர்கள் தங்கள் மனதின் குரலுக்கு செவிசாய்க்கிறார்கள். அகக்குரலை எதிரியாக கருதாமல் திசை காட்டியாக கொள்கிறார்கள். ஏதோ சரியில்லை எனும் போது அதை சத்தத்தாலோ பிறர் துணையாலோ புறக்கணிப்பதில்லை. அமைதியாக எதிர்கொண்டு புரிந்து கொண்டு ஆற்றுப்படுத்துகிறார்கள். ஏனெனில் அமைதி பிறரிடம் கிடைப்பதில்லை என அறிவார்கள். அது விழிப்புணர்வால் உருவாவது. அந்த அமைதியை நீங்கள் கண்டடைந்த பிறகு கூட்டத்தால் அதை ஒருபோதும் பறிக்க முடியாது. எனவே தனிமை உங்களுக்கு வீடாக தெரிந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்பதை நிறுத்துங்கள். நீங்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி இருப்பவர் அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுத்து பழகுபவர். விட்டு தப்பிக்க உறவுகளை தேடி ஓடும்போது நீங்கள் உங்களை எதிர்கொண்டு வளரும் தைரியத்தை கண்டடைந்தீர்கள். ஏனெனில் சில நேரங்களில் மிக உரத்த வலிமை என்பது அமைதியிலேயே இருக்கிறது. உங்கள் வாழ்ந்திற்கு நெருக்கமாக இருந்தால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். தனிமை என்பது சிறை அல்ல, அது ஒரு புகலிடம். தனிமையில் இருக்கும் கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் மீண்டும் ஒருபோதும் தனிமையை உணரமாட்டீர்கள். உங்கள் கடைசி எண்ணம் மறையும் வரை அங்கேயே இருங்கள். மௌனம் உங்களுக்கு நீ யார் என்பதை நினைவூட்டட்டும்.